கொஞ்ச நேரத்துல மடிப்பு கழிச்சுட்டாங்க. உனக்கு மடிப்பு தான் காலி, எனக்கு மொத்தம் காலி. நானே உட்காரு உட்காரு வந்து கேட்டுக்கிறான். ஏழமான சூடு சொன்னான் உட்காரு போடா என்ன ஒரு கடன் வாங்கிட்டியா? ஆமா. அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கான். கொடுக்கணுமா? கொடுக்கணும். அப்புறம் என்ன? ஆனா எங்கிட்ட இல்ல. இல்லாத நாய் எதுக்கு வாங்குறேன்? இல்லன்னு சொல்லிட்டா வாங்குறேன். இதுதான் நான் ஏன் வாங்க போறேன்? நான் மென்டலா லூசா எல்லாமே கடை வாங்குறேன். இல்லன்னு சொல்லிட்டா வாங்குறேன். அவனுக்கு அறிவு இல்ல. என்னடா இவன் இல்லன்னு சொல்லிட்டு காரன் மறுபடியும் எப்படி கத்துவான்? வீட்டுக்கு எவ்வளவு சொல்லணும், எவ்வளவு சம்பாதிக்க தெரியாதா? பாண்டி எடுத்துட்டா பாண்டு குத்துருமாடா, பாண்டு குத்துமா கால பாண்டு குத்துமா வலி பாருங்க. இத வேற வீடியோ எடுக்கிறாங்கம்மா. எடுப்பா நல்லா போடப்ப கட்ட நல்லா இருக்கும். எதனா கூடுறாங்க காரமுத்த கம்முனடி அவ்வளவு கோயில் காகறான். ஏனமா இல்லாத வந்து ஏய் ஒரு கடனை வாங்கிட்டா எங்கனா வேலைக்கு போ வழிச்சு சம்பாதிச்சு என்னடா என்னடா ஊர் வளர்ற கடை யாரு கொடுக்க நான் பார்த்தேன். நான் பார்த்தேன். என்ன பண்ண ஊர் வந்து அவளை என்னடா கத்துற என்கிட்ட வந்து கடவுத்த ஊர்ல கடவுத்த காங்க எவனா சட்டம் போட்டுக்கிறான். காட்டு சட்டம் போட்டுக்கிறானா? சட்டம் இல்லதான் ஆண்டவன் எது படிக்கிறான்? இல்லாத ஏன் படிக்கிறான்? ஏன் படிக்கிறான்? அவன் கோயில் பேர் படிக்கிறான். இல்லன்னா எல்லாரும் இருக்கிறோம் படிக்க முடியாது. அவனால முடியும் படிக்க முடியாது. முடியல ஏன் படிக்கிறான்? போல இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும். அதான் உலகம், அதான் நியாயம். அப்பதான் சொந்த ஓட்டும். அதுதான் படிக்கிறான். ஐயோ அப்பா இருக்கிறவன் இல்லாதவனுக்கு இருக்கிறவன் கொடுக்கணும். ஓகே அதான் சட்டம். ஏன் கொடுக்குறான்? சொந்த அப்பதான் ஓட்டும். அது அது கொஞ்சம் கேப் விடு. என்ன கேப்? ஒரு மணி நேரம் விட்டா ஒரு கடனை வாங்கிட்டு அவனை வாடா போடா நான் கேட்பான். அவனா கேட்பான். கடை வாங்கணும் நான் தான் கேட்பேன். என்ன காரணம்? அவன் வீட்டாண்ட ஒரு முறை தான் நான் போய்க்கிறேன். உன் வீட்டாண்ட அவன் 100 முறை வந்துக்கிறான். யாரு பெரிய? நீ பெரியாது. அப்ப பின்ன என்ன அடுத்தவனுக்கு பைப்புனா கொடுத்தா படிச்சவனுக்கு பைப் கொடுத்தோமோ. என் வீட்டாண்ட 100 பேர் வரான். 100 பேர் வரான். யாரு? எல்லாம் கடன் ஊத்துவேன். எனக்கு தெரியல. எனக்கு பார்த்து அதிர்றோம். ஆமா எனக்கு உடம்பு சரியில்லை. ஆட்டோ எழுதி ஊசி போட்டுட்டு வரான். ஒருத்த ஆப்பிள் வாங்கினான், ஒருத்த திராட்சை வாங்கினான், ஒருத்த ஆரஞ்சா வாங்கினான். ஏன் இதெல்லாம் செய்யறான்? நான் செத்து நான் துடி காட்ட மாட்டேன். உயிரோடு வச்சுக்கேன். ஆமா ஆனா அவனுக்கு இன்னும் தெரியாது. என்ன? நான் உயிரோடு இருந்தாலும் துடி காட்ட போடா டே. அப்படிலாம் இருக்க கூடாது. ஆமா ஏடா கூடமா பண்ணிட்டு இருக்கிறேன். என்னடா அவனை வாடா போட நான் தான் கேட்பேன். இல்ல இவனை தப்பு. அதெல்லாம் என்ன தப்பு? வாடா போடா வாங்கணும். கஷ்டப்பட்டு வாங்கணும். கொடுத்தா அவன் கிடக்குறான். இருக்குது கொடுக்குறான். இல்ல வாங்குறேன். யார் பெரிய ஆள்? கடவுளே மாரியாத்தா இந்த பக்கம் மாரியாத்தா தாய் நீ தாடி அம்மா பாத்துக்கணும். என்ன இந்த கடன் கொடுக்கறான் பாரு, அவன் மனுஷன். கடன் வாங்குறான் பாரு, அவன் கடவுள். அது எப்படி கடவுள்? திருவிழா பண்றாங்க. அந்த சாமி வந்து ஒரு 4 லட்சம் ரூபாய் கொடுத்து திருவிழா பண்ணு சொல்லிச்சா? இல்ல இவங்களே வீட்டு வச்சு பண்ணி திருவிழா பண்றாங்க. அது மாதிரி துட்டு இல்லாத கடவுள். நானும் துட்டு இல்லாத போடுவோம். கேட்காதீங்க, நான் கடவுள். அது வேற இது வேற ரெண்டு ஒண்ணு தான். இப்ப கடவுளை ஒப்பிட்டு பேசுறேன் இல்ல, அதே கடவுளை ஒப்பிட்டு நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப கடவுளுக்காக திருவிழா பண்றாங்கன்னா கடவுள் பணம் கொடுத்துட்டு இல்ல பணம் எங்க அப்பா பிடிக்கிறான். நீ ஒரு பாட்டு வாங்க உட்காந்து அவனு ஒட்டியா பிடிக்கிறான். தர மாட்டேன். நான் வாங்கினா மட்டும் வந்து உட்காந்துக்கிறான். எங்க அப்பா ஏடா குடும்பம் என்னதான் பண்றீங்க? நம்ம நாட்டை வாய் வைக்கிறோம். வாய் வைக்காதடா. ஒரு கோட்டு 20 ரூபா 6 கோட்டு வட்டிக்கிறோம். 120 ரூபா வரி கட்டுறேன். அவன் கொடுக்கலையா? இவன் கொடுக்கறான் அப்பனுக்கு. ஆமா ஃப்ரெண்ட் மாதிரிமா. என்ன ஃப்ரெண்ட்? அப்பெல்லாம் ஃப்ரெண்ட் மாதிரி. மூடு வாயே. நீ தான் மூடணும். பார்த்து
எப்படி அவங்க எக்காலம் கட்டி சிரிச்சப்பா எனக்கு தெரியும் யாரு அவங்க ஏன் சிரிக்கிறாங்க எதுக்கு சிரிக்கிறாங்க எனக்கு தெரியும் என்னத்தையும் சிரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் ஏன் என்ன வாய்க்கு எது சிரிக்கிறாங்க ஒரு கடனை வாங்கிட்டுமா கடவுள ஒப்பிட்டு நீ பேசுறியே கடவுளுக்காக திருவிழா பண்றாங்கன்னா எல்லாம் ஒரு ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு பிரார்த்தனை இருக்கும் ஆமா அந்த பிரார்த்தனை நிறைவேறுச்சுன்னா கடவுளுக்காக அது செய்யறாங்க எஸ் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு அதுக்கு நான் தர கடவுள் இருக்கிறார் என்ன நீ தான் எடுத்து காட்டுவாங்க என்னடா காரி தெரியும் அப்புறம் என்னடா எடுத்து காட்டுவாங்க என்னடா எடுக்கிறா மா 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 அப்பா அப்பா தோடப்ப கட்ட ஏய் என்ன உள்ள அங்க சத்தா ஏய் எவன வா ஏர்பா ஏர்பா கவுச்சு கேட்மா சொல்லு அடி வயசுக்கு சொல்லி நம்மளே அவுட் வச்சுமா என்ன பவுடர்ல பூசி வந்துக்கற மூஞ்சில நீ வர போறன்னு சொல்லிட்டா பவுடர் பூசி வந்துக்கிறாரு ஆயிருப்போம் அதனால எடுத்து காட்டினா ஒரு எக்ஸாம்பிள் சாரிமா மீனி புரியலமா சரி மேல வைக்கிறேன் டேய் யான் தகுதி வேற உன் தகுதி வேற சரி இதுக்கு அப்புறம் என் மேல கையில வைக்க கூடாது அப்ப கால வைக்கட்டா கால வைக்காத அப்ப நான் கை வைக்க கூடாது கால வைக்கணும் அப்போ ஐயா கை வைக்க செத்துருவேன் ஆவியா வந்து கூட பாப்பா கையச்சி வாய மூடு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப நான் இருக்கிறேன் என் காதல் இருக்கிறாரு என்னமாங்க நக்கல்லாம் வேணாம் சரி இருக்கிறீங்க இல்ல இதுல மாமா தம்னர் மாமா 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 என்னதான் உள்ள அப்படி கவனிக்க பண்ணுவாங்கன்னு தெரியலையப்பா ஐயோ ஐயோ நல்லவங்களா துடுக்கு துடுக்குன்னு போயிடுறாங்க உள்ள தூக்க போக மாட்டேங்கிறாங்க அது ஒத்த ரெண்டு பேரும் நிறைய பேர் இருக்கிறாங்க நீ அடை கொடுக்குமா உட்காருமா 4 பேர் இருக்கிறாங்க 3 பேர் இருக்கிறாங்க நானும் அப்படி பார்த்துனே இருக்கிறேன் இல்ல இல்ல போடப்ப கட்டேன் எனக்கு தெரியும் நீ ஒரு மாதிரி சொல்ல தெரியும் ஆமா ஆமா ரொம்ப ஆமா நான் சொல்லி கிட்ட நீ ஏந்து போற எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆச்சு அவர் ஏந்து ஓடுறாரு உன்னை எத்தனை பேர் ஏந்து ஓடுறாங்க நீ மூடு நான் எதுல விட்டேன் இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொன்னேன்ல இப்ப நான் இருக்கிற எண்ணெய் வச்சுக்கேன் எண்ணெய் வச்சு ஒரு உதாரணம் தான் நான் இருக்கிறேன் என் காதல் இருக்கிறாரு இன்னும் கல்யாணமே நடக்கல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை பிறக்கணும் கடவுள் வேண்டிக்கோ எந்த கடவுள் வேண்டாத பேசாத நான் தான் குழந்தை வேண்டிக்கோ அது நடக்காத கடவுள் அது நடக்கிற கடவுள் அது பேசாத கடவுள் நான் பேசுற கடவுள் அது வந்து கொடுத்து லேட் ஆகும் நான் விட்டுனே தருவேன் நான் கடவுள் நான் யார் தெரியுமா நான் ரஞ்சிதமே 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 என்னன்னு தெரியல உமால நீ தேடி கொண்டு திரியறன்னு நினைக்கிறேன் பாடம் படிக்கிறேன் என்னென்னவோ பண்றேன் ஐயோ மூஞ்சி பாரு நல்ல பேசக்கூடாது இது வேற யாருக்குன்னா வச்சுக்கோ பாக்கலாம் நேரனாக ஒட்டிக்கிட்டு சரி விடு யான் ஜிசி அவங்க 2 டிகிரிக்கு தாங்க நீ கவலைப்படாதீங்க நான் பாண்டிக்கு ஊக்கு குத்துறதுக்கு நான் எனக்கு என்னன்னு தெரியல வந்ததுல இருந்து அடிபட்டுட்டே இருக்குது அப்ப ஏதோ பெருசா வரப்போகுதுன்னு அர்த்தம் நீ கவலைப்படாத வரும்போது அந்த ஜக்காத்து தான் எதுல போட்டேன் யாரு அந்த போதான் அவள வந்தா என் வீடு கீழே கரால வாங்கிற போதனே எப்ப அதை போட்டு போற அவ அப்புறமா அந்த யூடியூப்ல பாத்துட்டு பம்பு வச்சிருவான் ஐயோ கொல்ல நடக்க என் வீட்டாண்ட அதனால ஒரு கடை வாங்கிட்டியா அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும் சாமி என்ன புரியுதா அவன்கிட்ட கடை வாங்கினல எவ்வளவு வாங்கினேன் சொல்றமா அவன்கிட்ட நான் துட்டாவே கடை வாங்கலாம் வேற என் பெரும்பொண்ணு கல்யாணத்து வச்சாங்களாம் என் பிரிவினா மோட்டர் பைக் வாங்கி தரணுமா
1,00,000 எவங்கிட்ட இருக்குதுமா? ஏடிஎம்ல போனா வெறும் 2,000 ரூபாய் அதை வச்சு வாங்க முடியுமா? அந்த நேரத்துல அந்த கடங்கத்தை கம்மியாட்டி விளம்பரம் பண்ணாமா? 2 வீலர் விளம்பரமாமா 2,000 ரூபாய் கட்டுங்க, வண்டி எடுத்து முடுங்க, அப்புறம் மாசமான கட்டுங்க. நானும் 2,000 ரூபாய் கொடுத்தோமா, வண்டி எடுத்து குத்து அமிச்சு கல்யாணம் பண்ணி அமிச்சிட்டுமா, அது முழுவாத அனுப்பி வச்சுமா, அது கோயில் பத்துச்சுமா. இது வரையும் 12 மாசம் ஆச்சுமா, நான் ஒரு டியூ கூட கட்டதில்லை. ஏமா கட்டல? கட்டனா மாசமான பணத்தை கட்டு. அவன் சொன்னா மாசமான கட்டுன்னு. இது வரைக்கும் என் பொண்டாட்டி இன்னும் மாசமே ஆகல. நான் எப்படி கட்டுவேன்? அது நான் பக்கத்துக்கு பொண்டாட்டி மாசமான நான் கட்ட முடியுமா? இல்ல நீ மாசமான நான் கட்ட முடியுமா? வாங்கி சொன்ன பையா எங்க போய் கோட்டு சொன்னா வாங்கி தான் சாப்பிடணும். மாசமான மாசமா வருது இல்ல, மாதத்தோட முதல் தேதி வந்தவனே பணத்தை கட்டுங்க. ஒன்னாம் தேதி அட மென்டல ஒன்னாம் தேதி கட்ட நான் கட்டிடுறேன். சேல கேக்க மாசமான கட்ட போற உட்கார வை ஓயால அனுப்புற மாசமான கட்ட. தப்புடா. ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாசம். ஒரு மாசம் கூட அவங்க ஓயால தலிமா பட்ட என்னமா பேசுறேன்? ஏண்டா நீ ஆம்பள தானே? சிக்கா இப்ப நான் சொல்றேன். மோ சொல்லுங்கம்மா. அடிங்க மாமா. அடிங்க வலிக்குது. என்ன கேட்டீங்க? ஏன் அடியா? ஏ போடா. அடிமா சொல்லுங்கம்மா, நான் கேக்குறேன். அடி சத்தியமா நீ என்ன அடி சொல்லி என் பொண்டாட்டி மாரி ஏத்துற. என் பொண்டாட்டி மாரி ஏத்துற நீ. ஐயோ கையா சொல்லி என் கூத்தார் மாரி இருக்கிற நீ. இது தலையா ஐயா தலையா சொல்லி என் கொய்ஞ்சா மாரி இருக்கிற நீ. சூப்பர். உனக்கு இதெல்லாம் அச்சமா எப்படியோ பாத்தியா? ஐயோ இது மாமியார் மாரி ஏத்துற. உன் மாமியார் புரிவா? ஆமா அது தெரியுனா? ஐயோ பக்கத்துக்கு பொண்டாட்டி மாரி இருக்கிற. ஏன்டா நான் பாக்கதா பொம்பளை உம்மால பச்சை பொரிக்கா காஞ்சா பொரிக்க மாட்டேன்டா. அந்த பெருமா தூக்கினே அங்கங்க கொஞ்சம் எடுத்து பச்சிட்டு இருக்கான். எடுக்கினே பெருமா என்ன டாபரே செவடியா எனக்கு தெரியும், நான் கண்டுபிடிச்சேன். எனக்கு தெரியும் யார் விசில் வச்சா எதுக்கு வச்சாங்க எனக்கு தெரியும். யாரு வாய்க்கு கைக்கு அடிக்கிறது. தின மேல விடுமா கரெக்ட் விடு. இறக்கி வரணுமா? அப்புறம் விசில் அடிக்க மாட்டாங்க. என்னடி டாபர் எப்படியா சிரிக்கிறானுங்கடா. அவங்களுக்கு சாப்பிடா சாப்பிடா மீனிங் டாபர் மீன் கூட்டி கொடுக்குற. யாரு கூட்டி கொடுப்பான்? இந்த மேல பிறகுறாங்க நாங்களும். அப்போ அது பேராஷூட். அப்ப இதே டிரான்ஸ்டூட் நான் தேவடியான. அப்ப நீ தேவடியானா நான் டாபர் கண்ணு சரியா போச்சு. என்னடா 100 ரூபாய் கொடுத்தா என்னதுக்குப்பா? எனக்கு சுத்தி போறதுக்கா? நானே 48 பேருக்கு சுத்தி போடுவேன். எனக்கு சுத்தி போடுறேன் கொஞ்சம். வா டேய் ஏன்டா ஆடுற? சப்பா சட்டா ஐயோ யம்மா இத பார்த்து எங்க அந்த கூட்டமா நமக்கு வருது. ஐயோ மாமா வர ஐயோ டேய் பண்ணாடா டேய். ஒரு ஊரா நாவத்தப்பட்ட மாதிரி ஒரு ஊர்ல நாடுக்கு போயிட்டுமா. என்ன ஊருடா? திண்டிவனம் பக்கத்துல மீஞ்சூர். என்ன ஊரோ மூஞ்சூரோ கிஞ்சூரோ அங்க போயிட்டு கறி ஆக்கி வச்சுக்கிறாங்க, நல்லா வறுத்து வச்சுக்கிறாங்க. என்ன பண்ணாங்க? இலையில வச்சுக்கினே வந்தாங்க. எல்லாம் என்ன பண்ணாங்க? எனக்கு வேணாம் சொல்லிக்கினே வந்தாங்க. சொல்லிங்கன்னா லாஸ்ட் இலை எழுந்துட்டான். வைங்க பாருங்க, அரைக்கலை கறி அப்படியே கொட்டாங்க. என்ன பண்ணுவேன்? சரி நானும் விடக்கூடாது ஃபுல்லா சாப்பிட்டு வந்துட்டேன். வந்து ஆடிக்கினே இருக்கிறேன். திடீர்னு கலக்குது. என்ன பண்ண கறி வாடி ஓட்டு உக்காந்துட்டேன். உக்காந்துக்கினே இருக்கிறான். ஒருத்தன் கேம் ஆடுறான் பழகி எழுதி செய்யாத அப்புறமேட்டு புட்டா 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 புட்டான். என்ன ஓடி போய் திரும்பி பார்த்தா அவன் கேம் ஆடிக்கிறான். என்ன என் தலையாயிட்டா போச்சு. ஐயோ அது கூட கோரம். இது நிஜமாவே இது நேச்சுரலா நடந்தது. ஆக்சுவலி இது இவன் அப்படியே ஓடியான்ட்டான் இங்க மேக்கப் ரூம்ல. அவங்களுக்கு தெரியாது. போயிட்டு கழுவாது தப்பா நினைக்காதீங்க. அப்புறமா ஒரு வாட்டர் கல்ல தண்ணி கொடுத்து அமைச்சு ஓடக்க அந்த மாதிரி வேலை பாக்குறான். யாரு இவனுங்களா? அதெல்லாம் சொல்லாதீங்கடா. ஓடுறா ஓடியாடுறா கூப்பிடலாம் சொல்றானுங்க. அது அம்மா என்னடா எல்லாத்தையும் மாத்திட்டேன் பாரு. கணக்கார கம்மியாட்டேன்
ஒண்ணு கேப்ப தப்பா நான் கேட்டேன். ஏன் என்ன உனக்கு சீதல வருமா? அங்கங்க ஈரமாக்குதே. ஏன்டா டோர் டேய் போடா. மோ இருட்டா நீ ஜிம்முக்குலாம் போறியாண்ணா? மோ சூப்பரா இருக்குதாம்மா. ஜிம்முக்கு போறமா நீ? இவ்வளவு எடுப்பாக்குதா அதனால மாரி இருக்கிற. நான் கூட ஜிம்முக்கு போறேன். இது வரமாட்டேன். இதுதான் வருதா? என்ன வரணும்ன்ற எடுப்பா. ஏய் நான் சொல்ற மாதிரி செய்தியா வரும். சொல்லுமா நான் வாங்கி செங்கல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் வாங்கி தரது போடு. 2 ஊசி வாங்கி தரேன். போட்டுக்க நல்லா இருக்கும். தொழுது ஊசியா? அதனால எது பத்தி சொல்றா? டேப்லெட் சாப்பிடு. பாயிங்களே தெரிஞ்சுனா நான் 4-5 ஊசி வாங்கி வச்சிருக்கேன். அது யார் யார் கொடுப்பாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஆமா என்ன விஷயமா வந்திருக்க? ஐயோ சொல்லதான் வந்தான் அந்த கம்யூனிட்டி மடைக்கனா. உங்க ஆள் வராரு. தளபதி லவ்வர் ஆள வந்தான். சொல்லவே இல்ல. அத சொல்லலாம் நான் மடைக்கனா அதுக்கு எங்க இருக்காரு? ஐயோ தினா தாலி. நானும் இப்பதான் பார்த்தேன் தாலி. ஐயோ கடவுளே. யார் போட்டுதே? நகை எடுக்கலாம்னு போயிருந்தேன். சேட்டு கடைக்கு. சேட்டு கடைக்கு போட்டானா? ஆமா. ஆனா ஒரு ராசி நான் தெரியுமா பாக்குறவன் போடுறாமா. என்ன சொல்றது? ஐயோ எங்கயா புத்தாங்குது. அதெல்லாம் இல்லடா. ஏமா சொல்லுடி. பிராணநாதாவா? என் பிராணநாதாதான் நாக்கு. பொம்மலிங்களா ஏன் இது வச்சுக்கிறாங்க தெரியுமா? ஏப்பா என் வீட்டுக்காரர் நல்லா இருக்கு ஏன் வேண்டிக்கிறாங்க தெரியுமா? வீட்டுக்காரு ஆமா எதுக்கு வேண்டிக்கிறாங்க தெரியுமா? அந்த ஆள் சாவறானோ இல்லையா நகை இருக்கணும் நமக்கு. அதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. நாளா அப்படி நினைக்க மாட்டேன். யாரு எல்லாரும் கணவனே கண் கண்ட தெய்வம் நினைச்சா நீ வச்சுக்க. கண்டவனே தெய்வம் தான். ஆனா இந்த தாலி கதை சேட்டு தான் போட்டாருன்னு சொல்லிட்டு தயவு செய்து சொல்றேன். நான் ஏன் சொல்ல போறேன்? எப்படியா இதுல இவர் நான் தோக்குறேன். நான் ஏற்கனவே 47 பேர் தூக்கிட்டேன். நான் தாலி குத்துக்கிறேன். சேட்டு கடைக்கு வைக்கணும். சேட்டு கடைக்காரி எனக்கு தெரியாது. அம்மாவுக்கு தெரியும். போன வாரம் ஒரு வாரம் அங்க தங்கியிருந்தாங்க. அப்படி அல்ல சேட்டு கடைக்கார வீட்டுக்கு எடுத்து போய் விட்டதே டேபர் ரோல் கூட பண்றேன். சொல்றா டேய். என் நண்பர்கள் காதலி சாருமதி ஒரு ஒட்டியானம் வேண்டும் என்று ஒட்டியானமா? சேட்டு கடைக்கார வீட்டுக்கு அடையாளம் வேண்டும் என்று பாவி. அதற்காக சாருமதி அவன் வீட்டில் அதான் அம்மாவை வச்சுக்கினேன். ரவி செஞ்சானா? அம்மாவை சுத்தி செஞ்சானா? அவனை மாறி செய்யவே முடியாது. சரி பரவாயில்லடா கூப்பிடுறா அவளை. ஏய் எங்க போட்டுக்கிறேன்? நாகமா இருக்கிற நீரந்த சென்று பரவாயில்ல எல்லாருக்கும் ஒரு கதை வச்சுக்கிறவா நீ. ஒரு குடும்பத்தை சந்தேகம் என்பதை தொட்டு சரி நீ பார்த்து பேசா நம்பா பத்தா. சரி இருக்கட்டும் ஆகட்டும். இன்னவன் நடப்போது சண்டைக்கு போனோம். நான் திருப்பதி போனதில்ல. சரி திருத்தணி போனதில்ல. திருவண்ணாமலையோட போனதில்ல. அந்த மலையெல்லாம் பார்த்தா என் தலை சுத்து வந்துடும். எந்த மலையை பார்த்து? நான் மலை பார்க்கல ஒரு குன்றை பார்த்து விட்டு அதிகமா எப்படி பேச வேண்டும் குன்றை பார்த்தேன் மலை அது என் தப்பு இல்ல. என் நாயா தப்பு. என் நாயாக்கு ஒழி ஒழிச்சுன்னா என் வரல பிடிச்சி தொப்புல வச்சு வெயிட் ஒரு மீன் போச்சுன்னா எடுத்துரும். அதே போல தொப்புல வரல தொப்புள் நம்ம எங்க போறோம்? அத போட்டா ஊன்ற கைட்டிட்டா ஆம்பளை மாதிரி இல்ல இது போட்டோம். அது போட்டோன்னு மாறிட்டு இல்ல நம்ம போருக்கு போறோம். எதிரி படலாம் வந்திருக்கோம். அவன் ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்து வந்திருப்பான். 10 பேர் தூக்கி போட்டு அடிப்பான்.
அது மாதிரி நம்மள 10 பேர் தூக்கி போட்டு அடிக்கணும் மாமா. நீ என்ன வச்சு அவ்வளவுதான். அப்படி கிடையாது. நீ வந்துக்கிட்ட என்ன தெரியுமா எனர்ஜி வேஸ்ட் பண்ற இடம் மொத்த எனர்ஜி இங்க விட்டுட்டு அங்க வந்து வாழ் தூக்கி நிக்க மாட்டேன். பின்னிப்ப அவன் போட்டு போய்க்கினே இருப்பான். ஏன் எனர்ஜியை போயிடுச்சுடாடே. ஆனால் பார்த்து வா பத்தா சரவா என்ன நம்பர் டேய் நான் உன்னை நம்ப நான் அவளை நம்புறா. எத்துருவா அப்படியா பத்தா எங்க எல்லாம் அனுபவப்படுத்தோம் பத்தா. சத்தியமா சொல்லு கல்யா அவளை டேய் போலாம்